எங்க அம்மா தாலியாருக்கு 20 வருஷம் ஆகுது. இப்ப ஞாபகப்படுத்தி கிடைக்கிறேன். சத்தம் நீ போய் சாப்பிடுற என்ன அனுப்பலாம் நீ உனக்கு என்ன பலன்? நோதுல சொன்னா விடாடித்தானா? உம்மா தாலியாத்த தண்ணி பண்ணல போடுற பாவி. எங்க அம்மா? ஆமா. உலகத்திலே சிறந்த கோயில் தாயின் உள்ளம், உலகத்திலே சிறந்த தெய்வம் தாய். 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய். அவங்க யாரு பேக்க சொன்னது 300 நாள்? நாங்க உலகத்திலே மிக சிறந்தவர்கள் தாய் தந்தையை நேசிப்பவர்கள். தலைக்கு மேல் உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை ஒரு நாளும் நம்மால் தலைகுனிய வைத்து விடக் கூடாது. சேரக்கூடாது. சேர்ந்தால் பணமும் பதவியும் மோசமான வியாதிதான். உயிர் தந்த தாய்க்காக கண்ணீர் விட யோசிப்பார்கள். கண்ணீர் தந்த காதலிக்காக உயிரே விட துடிப்பார்கள். காரணம் கொழுப்பு. அந்த வகை சேர்ந்தவங்க யாரு? அம்மா 10 மாதம் சுமந்து அழுக்கா போட்டாங்க. ஆமா. எங்க அம்மா டில்லருக்கு துள்ளி என்ன புடி கடாச்சாங்க. இது நான் வேற சொல்லணுமா? அண்ணா புடி கடாச்சாங்க. 1 மாசம்டா, 7 மாசத்துல பிறந்தவனே. உம்மா எந்த கடை ஆச்சு வந்துடுடா அவன். இவ்வளவு கனமாங்கறான் பாருங்க. உன்ன போல ஆட்டக்கார கனகனமா இருந்தா போதும். அண்டாகலாமா, குண்டாகலாமா, பெரிய ட்ரம்லாகலாமா. இந்த ஜனங்களே பேசுங்கடா பாருங்க. அப்படியா? அதெல்லாம் பஸ்ல என்ன இவனுக்கு 10 ரூபா வாங்குறான், எனக்கு 10 ரூபா வாங்குறான். இனிமே நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு பாரு. என்ன எடை போட்டு டிக்கெட் வாங்கணும். தனியார் பஸ்ல என்ன சொல்லு? கவர்மெண்ட்ல ஐயாக்கு பிரியடா. உனக்கு கலைமாமணி விருது வாங்கி இருக்கிறேன். அப்ப உனக்கு பிரியாணி இலவசமா? இலவசம் இல்ல, இலவசம். 3 அடி உயரம், 4 கிலோ எலும்பு, 2 கிலோ சதை, 3 கிலோ போட்டி. இத வெச்சினு என்ன நீ கடை போட்டி இருக்குதா? இருக்குதா போட்டி. உங்களுக்கு அத ஆச்சி சாப்பிடு. சாவுருவா இருக்கும், அரிமா இருக்கும். நோவு தான் சொல்றேன். உடனே தாலேகா அந்த வார்த்தையோட நல்ல வார்த்தை வருது. அப்ப வாயடக்கம் தேவை. வாயடக்கம் தேவைடா. வாயடக்கம் தேவை. நான் ஏமல வந்து யாரு? வாய் திறக்காத. வாய் திறந்தா கட்டிக்காவது வாயில விட்டுருவேன் நானு. எல்லாம் நானும் விட்டுக்கிறேன். எப்ப விட்டுக்கிறீங்க? கையா எப்ப விட்டுக்கிறேன்? எப்ப விட்டுக்கிறேன்? நோவு விடு. நோவு தான் சொல்லிக்கிறேன். போட்டு போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு வாய் அமைதியா இருக்கணும். என்ன அமைதியா இருக்கணும்? அப்படியே வாயே தரக்கூடாது. வாய் தரலாம். வாண சும்மா இருப்பாரு. சும்மா இருப்பாரு. யா இருப்பாரு. வாய் தரல. வாய் தரல. வாய் தரக்கூடாது. எதுக்கு தரணுமா? அதுதான். ஐயோ நோ தட உடா. நோ நான் காலையில இப்ப சொன்ன பாரு ஓனர் 500 ரூபாய் நோட்டா தருவாரு. வாங்கி இப்படி ஒத்துக்கோ. எங்க நோதுவாங்க? சுட்டானே ஒருத்தர் கொடுப்பாங்க. நோட்டாட ஒருத்தர் கொடுப்பாங்க. டேய் நோட்டாடா. அம்மா தாலி அறுக்கும். மத்தவங்க யார காசு சொன்னீங்க? பணம் 7 லட்சமா? மத்தவங்க யார போட்டு சொல்லுங்க? 7 லட்சம். நான் பச்சுக்கிறேன். வாதரா போட்ட கம்பெனி ஆளை பேசறாம என்ன பண்ணுவீங்க? என்னால முடியல. ஆளை வச்சு ஓதிப்பேன் நான். அப்புறம் உன்னால முடியாது. என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. உன்னை சொல்லி தப்பு இல்ல. பணம் கேட்க சொல்ல உன்னை பார்க்கணுமே. ஐயா சாமி என் தெய்வமே கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது. பணம் வாங்கினா என்னோட ராஜா யாருன்றது உன்னை சொல்லி தப்பு இல்லைண்ணே. நீ அவரை பணம் கேட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? 2 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், 1 மாசம் ஆகும். இப்படியே ஒரு 4 முறை உங்களை அலைய வச்சாரா இல்லையா? ஏன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 7 லட்சம் ரூபாய். 7 லட்சம் ரூபாய் நான் அவ்வளவு நீட்டா சொல்றேன். வேற எப்படி சொல்லுவாங்க? 7 லட்சம். இல்ல இன்னும் மெதுவா சொல்றா. சாங்கத்துக்கு வட்டி அது இன்னும் சொல்லலாம். இவ்வளவு நேரம் இந்த கீகீசியா சொல்ல வேண்டியது 7 லட்சம். 7 லட்சம். 7 லட்சம். நீ வாயா. அவ்வளவு பக்குவமா சொல்லு. 7 லட்சம். யாரா காரி. 7 லட்சம் கேட்டேங்கறானா? நீ ஏனா வருத்தப்படுற?
நீ அவரை பணம் கேட்டீங்க 4 முறை உங்களை அலைய வச்சாரு. அதே அவரு கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு 40 முறை அவர் அலைய தேவையில்ல. அவன் குடும்பம் என் கையில இருப்பான். அவன் குடும்பம் என் கையில மாட்டான். துட்டு குத்தா மாதிரி 7 லட்சம். அவன் கடைக்கார கைதான் கொடுத்தவரு. ஆமா வாங்கின நீங்க வான வல்லலப்பா வல்லல. ஆமாண்டா 7 லட்சம் மொத்த கம்மிடா. 7 ஐ அம் சாரி. சிரிக்காடா டேய் சீர் கட்டவனே. சாணிக்கு வந்து மாடு பேர் நிக்கடா. நான் என்னதுல போடு. சாரி போட்டு ஊட்ல உட்கார்ந்து நான் காலை ஆட்டி கொண்டே இருப்பேன். நான் காலை ஆட்டுவேன். அப்புறம் காலை ஆட்டுறான் அவரு. அவன் தான் ஒரு ஓதுவாக்கார வெட்டி. அவன் தேவையில்லாத கம்பெனி வர சேர்த்து வச்சு ஓனர் பேஜார் பட்டு கிடையாது. 7 லட்சம் கொடுத்துட்டு வாங்க முடியாது. அவன் இது வேற சொல்லி கொடுத்து கிடைக்கிறான். இல்லாத போது ஐயா சாமி கடன் வாங்கிருது. வாங்கிட்ட பிறகு கடன் கொடுத்து உனக்கு மயிறு யமனுக்கு உயிரனு. பணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நானும் யமன் வச்சிருக்கிறாங்க. நானும் இல்லாத பணம் தரது என்ன? மயிறு பத்தி பேசாத. மயிறு பத்தி பேசுறேன். கலப்பு விஷயம் அவ்வளவுதான். என்ன கலப்பு? மயிறு பத்தி பேசாத. என்னடா பேசுறேன்? டேய் கிளார் அடிக்குறாரு பாரு. அப்படி மறிக்கிறாரு பாரு. அங்க என்ன வாழுதுன்றாரு அவரு. தள்ள போடு கண்ணு கூசுதுன்றாங்க எல்லாரும். அங்க என்ன வாழுது போடுனத? ஐயோ மச்சனே போறானா மயிறு போட்டுனா. மச்சனே போறா மயிறு போட்டு. டேய் மச்சனி நல்லா நீ போட்டு போய் சேர்றான். நீ எப்ப சேர போறானோ? நான் எப்ப சேர? நான் நல்லா. டேய் அவசகரமா இருக்க கூடாது. அது தர்ற கொண்டாயிரம் இருவ. இதுக்கு அப்புறம் போட்டுக்குவா. இந்த தலை எங்கனா பார்த்து உண்டா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுதா? இதுக்கு டபுள் சைடு. இன்னொன்னு நீ கிராக் சைடு. நீ கிராக் சைடு. பெயிண்ட் அடிக்குதா? ஓ கிரிக்கெட் ஆடுது. இப்போ அங்கங்க மழை பெய்யுது. ஏரி குளம் கொட்டலாம் வெளியே ஒன்னு வந்து எட்டி பார்த்துட்டு உள்ள போவோம். என்ன போவோம்? ஆமா ஆமா தலையன். ஆமா தலையன். எப்ப நீ இப்போ இந்த வேஷம் மாறி போச்சு உனக்கு. இப்ப நீ ஹரிச்சந்திர மாதிரி நடிச்சுன்னு கிடக்குற. யார் நீ? பாத்துக்கு தெரியும் நீ என்ன வேஷம் ஆனிருந்தா உன்னை எங்கிருந்து இட்டுன்னு வந்தாருன்னு. சரி 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 குடி இது போடு. போடுறேன். காமிச்சின்னு வராத. சரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் போவாங்க. எதுக்கு போவாங்க? ஆமா என்னது என்னது வாயா வாழ்த்தின்னு வாங்க. வந்ததே காலதாமதம் இல்ல பாடல் வேற கேட்க. உன் கூட வரவன எங்க வா? வந்து வராதுக்கு நீ சாவுடான்றா. அவன் வந்து ஒரு தூக்கு போட்டு சாவுடான்றா. என்ன நினைச்சு கிடக்குறீங்க? சத்தியமாடா ஒரு தூக்கு மாட்டோட அந்த கவுரு தாங்க படான அந்த முண்டா ரோப்ல போட்டு சொல்ல. ஐயா நான் உங்களை போய் சாக சொல்லணும்னா யாரு யாரு உங்களை சொல்லுங்க. எனக்கு என் பங்காளிக்கு சண்டை. உனக்கும் பங்காளிக்கு சண்டை. அவன் மேல உள்ள கோவத்துல நான் அவனை தான் தின்னு தூக்கு மாட்டி சாவுறேன். டேய் வீட்டு ஞாபகம் வீட்டோட இருக்கணும். அரசாங்க வேலை கொண்டு வரக்கூடாது. புரியுது? சிரிக்காத சிரிக்கட்டவனே சிரிக்காத சிரிச்சா எப்படி தெரியுமா?
சூத்து வாயெல்லாம் எரியுது. ஆச்சு மிளகா தூள் போடு. நீ சிரிச்சா சூத்து வாயெல்லாம் எரியுது. நான் சிரிச்சா உனக்கு எப்படி எரியும்? நீ சிரிச்சா நான் 2 பேரும் சிரிப்போம். நான் அழுதா நான் ஓன்னு அழுவோம். நான் உக்காந்தா நானும் நான் பட்டு தூங்கி போய் டேய் சலினா டேய் என்னடா அதிகமான உள்ள குமுறிக்குது. சாப்பிடணும் உருளைக்கிழங்கு போய் மோதி பாத்திரம் போட்டான். அதானே நிறைய பேர் அப்படிதான் நினைச்சு கிடைக்கிறேன். இல்ல வேச்சுக்காரன் நிறைய சாப்பிடுறான், பப்புனு வேச்சுக்காரன் கம்மியா சாப்பிடுறேன். கொட்டிக்கிட்டு அவனுக்கு தான் ஏன்னா மேடை மேல சொல்லுவாங்கன்னு வாரி வாரி அவனுக்கு தான் வைக்கிறாங்க. நான் கேட்டா கூட திரும்பி பார்த்துட்டு போயினா கிடைக்கிறாங்க. நானா கேட்டு வாங்கி சாப்பிடுறேன் வாடியே. போகும்போதே சொல்லிடுறேன் கேக்குறேன். 4 வடை வாங்கி வச்சுக்கிற பையில வச்சுக்கிற ஒரு எறும்புச்சு போய் பாரு. 4 பேர் நாங்க துருப்பிட்டு வந்துடுறோம். நீ வாங்கி பையில வச்சுக்கிற ஒரு எறும்புச்சு போய் போ. பையில நீ தானே வச்சு உன் பையில தானே எறும்புச்சுங்குது. நீ சிரிச்சா நாங்க சிரிப்போம். நான் உக்காந்தா நாங்க உட்காருவோம். நான் அழுதா ஓன்னு அழுவோம். நான் படுத்துக்கினா நாங்க படுப்போம். நான் செத்தா நான் சாக மாட்டோம். ஏன்டா சாக மாட்டீங்க? ஏன்னா நேரம் எல்லாத்துலயும் கூட்டி சாப்பிட்டு திருச்சி முடியுங்க. ஏன்னாப்பா என் முன்னாடி நான் ஒரே ஒரு ஆம்பியா மத்த பேருக்கெல்லாம் கடன்னு தெரியும். உனக்கு 3 பேர் எடுத்தேன். ஒண்ணும் ஆகல. உனக்கு 3 பேர் எடுத்தல. ரெண்டுடா கம்மியாட்டி. மூணு வந்தா சொல்றேன். உன் வாய் முகத்தை பதிவு எல்லாத்தையும் வைக்கிறேன் வாயில. பீ சொல்றான். என்னது பேசுற? போய் சொல்றேன். டேய் வாயில லட்டு வைக்கிறான். டேய் கடலுக்கு கரைக்காவல், உடலுக்கு உயிர்காவல், நாட்டுக்கு படைக்காவல். இந்த மதிமுறி நாட்டின் படைத்தளபதி சொல்லிடுறாங்களா? நீ சொல்லிக்கிறா நான் உங்களுடைய போட்டு காமிக்கிறாரு. மதிமுறி நாட்டின் படைத்தளபதி காங்கேயன் என்று பெயர் பெற்று சீரன் சிறப்போடு யாரும் நிகரின்றி ஆட்சி புரிந்து வருகிறேன். ஐயோ இவனை வாரி மாதிரி சிரிச்சா உனக்கு எப்படி வாரிப்பா? என் கரத்தில் இருப்பது எதிர்ப்பவர்களுக்கு மங்கையர்கள் தங்கியாக இருந்தாலும் ஆடுவேன் காதல் வேட்டை. காதல் வேட்டை. ஆமா. 3 பேர் எடுத்து வேணாம். டேய் அங்க என்னது போயிடுற மாதிரி காதல் வேட்டை. பாக்க சொல்லிட்டேன். உலகம் ஃபுல்லா படிக்கும் அப்புறம். காதல் வேட்டை. காதல் வேட்டை. ஆமா. நான் இடுப்பாட்டை தாண்டி விட்டால் மன்னனாக இருந்தாலும் சரி, இந்த மண்டலத்திற்கு அருள் புரியும் கண்ணனாக இருந்தாலும் சரி, இழித்தெறிவேன் அவன் தலைவிதின் ஓட்டை. என்றைக்கு இருந்தாலும் நான் தான் ஆளப் போறேன் இந்த நாட்டை. புறப்படும் நாட்டு மன்னர் நம் ஒருங்கிக்க எதிர்பார்த்து